நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ கீழே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தோல்வியை தாங்க முடியாமல் கண் கலங்கிய ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தோல்வின்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, அது ஒரு கஷ்டம். ஏன்னா 5 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு ஒரு குழந்த மாதிரி அதை வளர்த்துட்டு டக்குன்னு அதை விட்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அது ஸ்டாலின் இல்லை, யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை இப்போ இது பண்ணி போட்டுனே இருக்காங்க. அது இன்னும் அவங்களுக்கு பெயின் தான் தரும். ஸோ அரசியல்ன்றது நிலையாக ஒருத்தர் எப்பயுமே நிற்கவே முடியாது, மாறிட்டே தான் இருக்கும். அந்த வழி அரசியலில் இருக்க எல்லாருமே அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காக அதையே ட்ரோல் பண்ணி போகிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ தோத்துட்டாங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பண்ணாதீங்க, ட்ரோல் பண்ணாதீங்க. தோத்துட்டாங்களா ஓகே அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கேன். அதையே போட்டு இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க தோற்றத்துக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். கரெக்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பெண்களுக்கு இவ்வளோ நடக்கும்போது ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தது ஃபஸ்ட்டு தப்பு. நெக்ஸ்ட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல, அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணும்போது அதுக்குமே எந்த குரலும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண தப்புக்கு தான் அவங்க மக்கள் மாறி இருக்காங்க. ஸோ திரும்ப இவங்க வந்தால் அதே தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. மேபி அவங்க பொண்ணுங்க விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணுறது அது பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விஷயம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக திரும்பவும் அவங்களே ஆட்சிக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். பொண்ணுங்க வெறுத்ததுக்கு காரணமே இது மட்டும்தான். பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லை, எங்கே பார்த்தாலும் ரேப்பு, எங்கே பார்த்தாலும் கஞ்சா குடி. இதனால்தான் பாதி பொண்ணுங்க டிஎம்கே வெறுத்ததுக்கு காரணம். உண்மையில சொல்லணுமா, நானுமா அதுக்காக தான் வெறுத்துட்டேன். ஏன்னா எவ்வளோ நடக்குது. குழந்தை 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு பொண்ணாக நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது சிஎம்மாக இருக்காங்க, ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். அப்புறம் சில பச்சோந்திங்களாம் இருக்காங்க, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி டிவிகே தற்கூரி தேவையில்லாத பேர்லாம் வச்சு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படி இப்படின்னு நிறைய கருத்து சொல்லி, ஸோ அதனாலுமே மக்கள் கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் தான். இந்த மிஸ்டேக்லாம் ஏன் இது நான் சொல்கிறேன், ஏன் நிறைய பேர் இதை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தது விஜய் அவர்கள் இதை மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். அப்படி இந்த மிஸ்டேக் அவரும் பண்ணார் அப்படின்னா அடுத்த வாட்டி அவரு வரத்துக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ நிறைய ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா தோல்வி அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணி இன்னும் அவங்கள வருத்தப்பட வைக்காதீங்க. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.